பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்கப் போகிறது நாவலோட 9வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல், அத்தியாயம் 9. ஒரு கணம் அதே இடத்தில் உறைந்து நின்றவன் அவர்களின் வண்டி வேகத்திற்கு ஈடுகொடுத்து பின்னாலே வந்தான். அவனை தொடர்ந்து வந்த பிரவீனை ஒரு கட்டத்தில் பவித்ரா பார்த்துவிட்டாள். முன் கண்ணாடி வழியே தன்னை தொடர்ந்து வரும் பிரவீனை முறைத்து பார்த்தவள், இப்ப இப்ப எதுக்கு இவன் என் வண்டிக்கு பின்னால வரான்? போய் தொலை வேண்டியது தானே. கடுகடுத்த மனதை காட்டாமல் முகத்தில் புன்னகையை படரவிட்டவாறு முன்னால் பார்த்திருந்த நேரம் வண்டி குறிப்பிட்ட இடத்தில் வந்து நின்றது. செழியனோடு கீழே இறங்கியவள் ஓரக்கண்ணால் பின்னால் வந்த பிரவீனை பார்த்தவாறே செழியனுடன் நெருங்கி நடந்து வடிவேலு பின்னால் செல்ல, பார்த்தோம் பார்க்காமலா போற? திமிருடி உனக்கு. பல்லை நரநரவன கடித்தவன், இவ வந்தது அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சு என்னாக போகுது? அதான் பணக்கார திமிரை காட்டிட்டு விட்டுட்டு ஓடனவா தானே. இப்போவும் அதே பணக்கார திமிரை காட்டிட்டு எவனோடவோ கை கோர்த்துட்டு வெக்கமே இல்லாமல் என் முன்னாலேயே போகிறத பாரு. இந்த லட்சணத்தில் இவ வந்தது அவனுக்கு தெரிகிறத விட தெரியாமலே இருக்கிறது நல்லது. எண்ணியவன் அசுர வேகத்தில் அங்கிருந்து கிளம்ப போக திடீர் என அவன் கண்களில் பவித்ரா இறங்கி சென்ற பூமி உல உறைந்து போய் போகும் அவர்களையே பார்த்தவன் மனது உந்தப்பட்டு அவர்களை தொடர்ந்து நடக்கத் தொடங்கினான். இப்போது பவி செழியனோடு தாங்கள் பார்க்க வந்த பூமியில் கால் பதித்திருந்தாள். சுற்றி சுற்றி அந்த இடத்தை பார்த்தாள். ஒரு வீடு இருந்து இடிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வந்ததும், செம இடம் பவி, இது ஹாஸ்பிட்டல் கட்ட ஏற்ற இடம்தான் பாரு. நாம் எதிர்பார்த்த எல்லா வசதியுமே இந்த பூமியில் இருக்குது. இந்த இடிஞ்ச கட்டடத்தை மட்டும் எடுத்து மாற்றிட்டு இதில் பில்டிங்கை போட்டுட்டோம், பார்க்க அடிபொலியாக இருக்கும். முகப்பை இந்த பக்கம் வச்சா சூப்பராக தெரியும். எனக்கும் அதுதான் சரியாக தெரியுது செழியா. நாளைக்கே வேலையை தொடங்கிட வேண்டியதுதான். ஒரு 6 மாதத்தில் முழு பில்டிங்கும் முடித்து கட்டிடம் ரெடி ஆகிடணும். அதான் இப்போ என்னோட பிளான். முடிச்சிடலாம் பவி. இன்னும் 6 மாதங்காலம் நானும் இந்தியாவில் தான் இருப்பேன். மும்பையில் எனக்கு முக்கியமான பில்டிங் ஒன்று கிடச்சிருக்கு. அதோட முழு பொறுப்பையும் கம்பெனி என்கிட்ட தான் கொடுத்துருக்கு. அதையும் பார்த்து என்னோட மேரேஜையும் முடிச்சுட்டு தான் கிளம்புறதா உத்தேசம். வீட்டில் வற்புறுத்தல் தாங்க முடியல பவி. சந்தோஷண்டா, வாழ்த்துக்கள் செழியா. இடையில கொஞ்சம் எங்கள் வேலையும் முடிச்சு கொடுத்துடுப்பா. ஏய், இதை நீ சொல்லணுமா? முதல்ல என்னோட டார்கெட்டே உன்னோட ஒர்க்கு தான். தேங்க்ஸ்ப்பா. இது என் ஆசை மட்டும் இல்லை, இதான் என்னோட கனவு. கூடவே இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடு செய்யணும். வீடா? இனி என் வாழ்க்கை இந்த ஹாஸ்பிட்டலில் தான். அதனால் என்னோட சேர்ந்து என் குடும்பமும் இங்கே தான் தங்கியாகணும். என் புருஷன், அவனோட குடும்பம் எல்லாமே இருக்கிறது போல் அழகாக ஒரு வீடு செய்யணும். கண்டிப்பாக செய்துடுவோம். அதுவும் உனக்கு பிடிச்சது போலவே ஒரு குட்டி பங்களாவை ரெடி பண்ணிடுறேன். சரிடா, ஆனால் பின்னால் இருக்கிற இடத்துல எதுவும் பண்ண வேணாம். அது அப்படியே இருக்கட்டும் மாமா. அப்புறமா நான் யோசித்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். வடிவேலு பக்கம் திரும்பி சொன்னவள் முன்னோக்கி நகர
செழியன் வேறு பக்கம் நோக்கி நடந்தான். வடிவேலு யோசனையோடு அதே இடத்தில் நின்றிருக்க அவன் அருகில் வந்த பிரவீன், இப்போ இப்போ எதுக்கு இந்த பூமியை பார்க்குறீங்கண்ணே? ஏதாவது பில்டிங் கட்ட போகிறீங்களா என மென்குரலில் கேட்க, ஆமாம் தம்பி, எங்கள் வீட்டு பொண்ணு அமெரிக்காவில் போய் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு திரும்பி வந்திருக்கு. அது வைத்தியம் பார்க்க எங்கள் மாமா அவளுக்கு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க போகிறாரு. இனி உங்கள் ஊருக்காரங்களுக்கு கொண்டாட்டம்தான். இனி நீங்கள் யாருமே மருந்து வாங்க டவுன் வர போக வேணாம். எல்லா வசதியோடையும் இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. வடிவேலு குதூகலத்தோடு சொல்ல சொல்ல பிரவீன் முகம் இருளடைய ஆரம்பித்தது. பேய் அறைந்தவன் போல மாறிய அவன் முகம் பார்த்த வடிவேலு, ஏன் ஏன் தம்பி இப்படி போகுது உன் முகம்? நான் இவன்கிட்ட நல்ல விஷயத்தை தானே சொன்னேன். ஊரில் ஹாஸ்பிட்டல் வருதுன்னா சந்தோஷமான விஷயந்தானே என குழப்பத்தோடு அவனை பார்க்க, திரும்பி வேறு பக்கம் ஒரு மரத்தின் கிளையையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து நின்ற பவித்ராவின் பின்முதுகை முறைத்தவன், ஏய், நீ நீ இவ்வளவு கல்லஞ்சக்காரியா பவித்ரா? துளி துளி அளவு கூட உன் நஞ்சத்தில் ஈரம் இல்லையா? இறக்கம் இல்லையா? நீயா நீயா இந்த முடிவெடுத்தது? எப்படி எப்படி முடிச்சுது? உன்னால எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்க முடிஞ்சுது? எண்ணும் போதே அவன் கண்கள் கலங்கி சிவந்து விட, இதற்கு மேலே இந்த பாதகியோட பக்கத்தில் கூட நாம் நிற்கக்கூடாது என விறுவிறுவென அங்கிருந்து சென்றுவிட, சட்டென திரும்பிய பவித்ரா போகும் அவனை ஒருவித மர்மமான புன்னகையோடு பார்த்து நின்றாள். அதே நேரம் விஸ்வாவுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள் ராதிகா. என்னங்க என்னங்க சொல்கிறீங்க? ஒரு 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 இடத்துல கூடவா அவ என்ன தேடலை? துக்கம் தாழாமல் கேட்ட மனைவியிடம் என்ன பதில் சொல்ல என அமைதியாக இருக்க, சொல்லுங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க? அவ வந்து ஒரு வாரம் ஆகுது. இந்த இந்த 7 நாளில் ஒரு நாள் கூட நான் எங்கன்னு அவ கேட்கவே இல்லையா? இல்லடி, அதான் சொன்னேனே, இதையே எத்தனை முறை கேட்பா. அவள் இப்போது உன்னெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடிய நிலையில் கூட இல்லை. தன்னுடைய டாக்டர் தொழிலுக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையில் மும்முரமாக இருக்கா. அதை தவிர அவளோட மனசில் வேறு எந்த எண்ணமும் இல்லை. உன்னையே மறக்கிற அளவு அவள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கா. இப்போ அவளுக்கு புதுசாக பல ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடச்சிருக்காங்க. வெளி இடத்துலேருந்து பல ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசவே அவளுக்கு நேரம் போதில்லை. இதில் ஒன்றை எங்கே நினைக்கிறது? இந்த லட்சணத்தில் நீ தான் 4 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை ஞாபகம் வச்சுட்டு உனக்கிட்ட மல்லு கட்டிட்டு நிற்பான்னு பயந்து ஓடி ஒளியிறா. பேசாமல் திரும்பி வாடி. நைட்டானா தனியாக தூங்கவே முடியல. அதானே பார்த்தேன், பொண்டாட்டி மேலே அக்கறை வந்துடுச்சோன்னு ஒரு நிமிஷம் தப்பு கணக்கு கூட போட்டுட்டேன். எல்லாம் நைட்டுக்காக தான் இல்லை? என்னடி சொல்கிறா? என் பொண்டாட்டி மேலே அக்கறை எனக்கு இல்லையா? 4 வருஷம் காதலிச்சு கட்டியிருக்கேன்டி. அப்படிப்பட்ட பொண்டாட்டியை பிரிய முடியாமல் தவிக்கிற தவிப்பு உனக்கு தெரியலையா? ஓ அம்புருஷனை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டே பேபி. நான் அப்படிப்பட்டவனா? ரொம்ப நீளமாக வசனம் பேச வேணாம். எனக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நல்லா தெரியும். நல்லா நான் சொல்கிறத கேளுங்க. அந்த பிசாசு என்னை ஆசையாக தேடுறது வர நான் அங்கே வரமாட்டேன். ஓ, பெரிய மனுஷி டாக்டர் ஆனதும் என்னையே மறக்கிறாளோ ஆயிட்டாளா? நல்லா மறந்தே போகட்டும், நானும் மறக்க பழகிறேன். இனி அவள் வந்து என்னை கூப்பிடாம நான் அங்கே வரமாட்டேன். ஏய் ஏய், என்னடி இது முடிவு? அவள் பேசலைன்னா நான் என்னடி பாவம் பண்ணேன்? என்ன ஏண்டி தண்டிக்கிறா? பேசாமல் வந்துடுடி. நீ அந்த பிசாசுக்கு அண்ணனை பிறந்தால, அதான் நீ செய்த தப்பு. நல்ல தனியாக கடந்து சாகு, நான் வைக்கிறேன் என செல்லை வைத்தவள் மூச்சை புசு புசுவென வெளிவிட சற்று நேரத்திற்கெல்லாம் நார்மலாக முடியாமல் தவித்தாள். என்ன என்ன அதுவும் இந்த ராதிகாவை?
அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மறந்துருக்கானா? நான் 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 எதுக்கு அவளை நினைக்கணும்? அன்று முழுவதும் ராதிகாவுக்கு மனசே கேட்கவில்லை. பார்க்கும் எல்லாரிடமும் தன் ஆதங்கத்தை கொட்டத் தொடங்கினாள். அவர்கள் அனைவருக்கும் இவர்களின் நட்பு தெரியும் என்பதால் உச்சி கொட்டி துக்கம் விசாரிப்பது போல விசாரித்து விட்டுதான் சென்றார்கள். அப்படியும் அவள் மனசு ஆறவில்லை. தன்னுடன் படிப்பில் இப்போது தொடர்பில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அடித்து சொல்லி தன் ஆதங்கத்தை தீர்த்துவிட்டு அவள் ஓய்ந்த அதே நேரம் அவள் செல்லில் புதிய நம்பரிலிருந்து கால் ஒன்று வர குழப்பமாக எடுத்தவள் எதிர்முனையில் தன் பள்ளி தோழன் பிரவீன் என்றதும், எப்படிடா இருக்கா? பேசி எவ்வளோ நாளாச்சு? என்கிட்ட உன் நம்பர் இல்லடா, அதனால தான் அடிக்க முடியலை. இப்போ கூட நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு தாண்டா இருந்தேன். மனசு முழுசும் வேதனையாக இருந்துச்சா, பாரத்தை யார் தலையிலையாவது இறக்கி வச்சே ஆகணும்னு தோணுச்சு. அதான் ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு பேசி இப்போ தான் முடித்தேன். அப்படி உனக்கு என்னம்மா பாரம்? பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. நினச்சதும் நடத்தி முடிக்கிற அளவு வசதியான குடும்பம். போதா குறைக்கு காதலிச்சவரையே கட்டியிருக்கா. அப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்? கொஞ்சம் நக்கலோடும் கிண்டலோடுமே அவன் கேட்க, அதை ஏண்டா கேட்குறா என தன் மனவலி மொத்தத்தையும் ஒப்புவிக்க, இதுக்கே வருத்தப்படுறியே? இன்று உன் ஃப்ரெண்டு செய்ததை நீ மட்டும் பார்த்துருந்தா அவளை கொலை கூட செய்திருப்பா. எனக்கு அந்த இடத்துல பார்த்ததும் அம்புட்டு கோபம் வந்துச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டு தான் அங்கேருந்து இறங்கி வந்தேன். ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு பாரு. எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. என் கோபம் கதிர் போல என் வீட்டையும் பாதிச்சிடப்படாது பாரு. அதான் பல்ல கடிச்சிட்டு கிளம்பி வந்தேன். இல்லைனா அந்த இடத்துல அவளை பார்த்த நான் சும்மா வந்திருக்க மாட்டேன். என்னை பார்த்ததும் பார்க்காதவ மாதிரி எம்புட்டு தெனாவட்டா நின்னா தெரியுமா? அதுலேயும் கதிர் குடும்பத்தையே கல்லறையாக்கிய பூமியில் கூச்சமே இல்லாமல் ஏறி நின்று ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறதா பேசினா பாரு. அப்போவே அவன் மேலே இருந்த கொஞ்சம் அன்பும் போயிடுச்சு ராதிகா. அவெல்லாம் பொண்ணா? எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக அவன்கிட்ட இருந்த அபகரித்த பூமியில் கூச்சமே நிற்க முடியுது? அதுலேயும் அவங்க பணத்திமிர ஊருக்கே காட்ட ஹாஸ்பிட்டல் வைக்க போகிறாளாம். எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு அவளுக்கு. அந்த பூமி அவனோட அப்பாவுக்கு கோயில் மாதிரி. அந்த இடத்துல தான் அவன் வீடே இருந்துச்சு. அந்த கோயிலை இடித்து சாமியை வெளியேற்றிட்டு வெட்கமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு வந்து நிற்கிறா பாரு. சுற்றி இருக்கிற 6 ஏக்கர் பூமியையும் விவசாய பூமியாக மாற்றி இயற்கை விவசாயத்தை தன்னோட சுவாசமாக நினச்சி கதிரோட அப்பா வச்சுருந்தாங்க. அந்த நிலத்தை தரிசு நிலமாக்கி என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்க. அதுவாவது அவளோட அப்பா செய்ததுன்னு மனசை தேத்திக்கலாம். ஆனால் இப்போ ஏதோ செய்ய போகிறேன்னு உன் ஃப்ரெண்டு இறங்கியிருக்காளே, அது நல்லதே இல்லை. சொல்லி வை, நான் வைக்கிறேன். மனதின் படபடப்பை பொறிந்து தள்ளிவிட்டு பிரவீன் ஃபோனை வைக்க போக, ஒரு நிமிஷம் பிரவீன், ஒரு நிமிஷம் வச்சிடாத. என்ன சொல்லு. நீ அவளை அந்த இடத்துல பார்த்தியா? பார்க்காமலா இவ்வளோ கொதிச்சு போய் பேசுகிறேன்? சரி விடு. இது கதிரேசனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா தாங்குவானா? அவளோட அப்பாவால் நடுத்தருக்கு குடும்பத்தோட இறங்கி நின்னப்ப கூட ஊரே அவளை திட்டி தீர்த்துச்சு. ஆனால் என் மச்சான் ஒரு வார்த்தை அவளை தப்பாக பேசலை. தன்னுடைய அக்கா திருமணமே நின்று போச்சு. அப்பங்கூட அவன் வாய் அவளை தப்பாக பேசலை. அந்த அளவு மச்சான் உன் ஃப்ரெண்டை உண்மையாக காதலிச்சான். 4 வருஷமாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தபோதும் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாம் தான் அவளை திட்டி தீப்போம். அந்த இடங்களில் கூட அவன் அமைதியாக தான் நிற்பான். அந்த அளவு இவ்வளவு நடந்தும் அவனால் அவளை தப்பாக பேச முடியலை. அப்படி இருக்கிறவன்கிட்ட போய் இதை சொன்னா தாங்குவானா? அதாண்டி நான் சொல்லலை. சொல்லாதடா, சொல்லாத. இதை சொல்லவே சிதறாத. கதிர் தாங்க மாட்டான். சரி,
இவ இவ வந்தது தெரியுமா? தெரியல, தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிய வேணாண்டா, தெரியவே வேணாம். ராகேஷ்டையும் சொல்லிடு. அவன் இருக்கிற நிம்மதியோடையாவது இருந்துட்டு போகட்டும். இதுக்கு மேலே நாம் எதுவும் சொல்லி எதையும் தொடங்கி வைக்க வேணாம். அமெரிக்காலேருந்து திரும்பி வந்திருக்கிற பவி அவனோட பவியே இல்லை. வரும்போதே எவனையோ ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு தான் வந்திருக்காளாம். ஒரு வாரமாக அவனோட தான் ஊர் சுற்றுறாளாம். என்னையே மறந்து போகிற நிலையில் அவள் இருக்கானா? நிச்சயம் அவள் பழைய பவியாக இருக்க வாய்ப்பே இல்லை. கடைசியில் தனிகாச்சலம் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா பாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இந்த விஷயம் எந்த காரணம் கொண்டோ கதிர் வர போகாமல் பார்த்துக்கடா. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன், அவன் வர போகாமல் பார்த்துக்க. சொல்லிவிட்டு ராதிகா ஃபோனை வைத்த அதே நேரம் மரத்தடியில் இருந்த நார்கட்டிலில் படுத்தவாறு வானை முறைத்து கொண்டிருந்தான் கதிர். காலையில் முழுவதும் பவியின் தாக்கம் தனக்கு இல்லை என்பது போல் நடித்தாலும் இரவு தனிமை அவன் அனுமதியின்றியே அவள் ஞாபகத்தை விதைத்துவிட அவனை அறியாமல் அவன் உதடு விரிய ஆரம்பித்தது. கூடவே அவன் கண்ணுக்குள் வந்து நின்றது முதலாக அவள் பள்ளிக்குள் நுழைந்தபோது அதிர்ந்து போய் பார்த்த பவியின் உருவம்தான். மொத்த அதிர்வையும் முகத்தில் தேக்கி வைத்து அவனையே உறைந்து போய் பார்த்து நின்ற நொடியே இப்போதும் அவனுள் தவழ்ந்து வந்து சிலிர்ப்பை கூட்டி நின்றது. எப்படி எப்படி ஒரு பவர்ஃபுல் கண்ணு! அந்த அந்த கதிர்வீச்சில் தானே மொத்தமாக விழுந்தேன். நினைக்கையிலேயே அவனை அறியாமல் கண்கள் இரண்டும் கலங்கி இரு துளிகளை படபடவென சிந்திவிட கண்மூடிக்கொண்டான். அன்றைய நாள் நெஞ்சில் நிழலாக பரவியது. பள்ளி காம்பவுண்டுக்குள் பவித்ரா தன் தோழிகள் புடைசூழ அரட்டை அடித்தவாறு நின்று கொண்டிருந்தாள். அவளை சுற்றி 10-15 மாணவிகள் சூழ்ந்து நிற்க வள்ளியின் கையில் இருந்த ஒரே ஒரு சம்சாவை பங்கு போட்டு சாப்பிட்டு கொண்டே வம்பு பேசி சிரித்து கொண்டிருந்தனர். நாளைக்கு கவிதா, நீயாவது இப்படி ஒரு சம்சா வாங்கி எங்களை சித்திரவதை செய்யாமல் ஒரு 5-6 வாங்கி அசத்திடணும், ஓகேவா? வள்ளி தோழி கவிதாவின் தோளில் கை போட்டவாறு சொல்ல, பார்த்துடி, கடைசியில் பர்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு லந்த கூட்ட போகிறா. அதெல்லாம் அவள் மறக்க மாட்டா, நீ மறுநாள் மறக்காம இருந்தால் சரிதான் என வள்ளி வாரி எடுக்க, ஏய் ஏய் அது 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 அவன்தானே? ஆர்வமாக கேட்டின் பக்கத்தில் சுட்டி காட்டிய பரிதாவை தொடர்ந்து எல்லாருடைய கண்களும் வாசல் பக்கம் திரும்பின. அவன்தாண்டி, அவனே தான் என்ற வள்ளியை தொடர்ந்து, ஆமா அவன் அவன் எங்க குழப்பமாக புவனா கேட்ட பின் தான், யார் அவன் என்று நிமிர்ந்தே பார்த்தாள் பவித்ரா. ஒரு நொடி இருந்த இடத்திலிருந்து சட்டனை இழந்துவிட்டவள், இவனா? அவளை அறியாமல் அவள் உதடு சத்தமாகவே உச்சரிக்க, என்னடி அவனை பின்னாலேயே இங்க வர வச்சிட்டா போல? கண் சிமிட்டி ஊமை சிரிப்போடு சொன்னவளை முறைத்து பார்த்த பவித்ரா, நான் எங்கடி வர வச்சேன் என்றாள் அடக்கப்பட்ட கோபத்தோடு. நீ சொல்லாமலா முட்டைக்கண்ணை அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பான். நீயே வர சொல்லிட்டு எதுக்கடி இந்த ட்ராமா? கிண்டலோடு சொன்ன வள்ளியின் பின்முதுகில் ஓங்கி ஒரு அறை வைத்தவள், நான் எங்கடி அவனை வர சொன்னேன்? கடைசி தேர்வு நடந்த அன்று தான் நான் அவனை பார்த்தது, அப்புறமா பார்க்கவே இல்லை. நம்புறபடி இல்லையே, நீ பார்க்காம பேசாமலா இவ்வளவு தைரியமாக ஸ்கூலுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிருப்பான் என்றபோது எதையோ கண்டுவிட்டவள் போல கவிதா கூச்சல் போட சட்டனை எல்லா கண்களும் ஒரு கணம் அவளை நோக்கி பாய, அவன் அவன் சும்மாலாம் வரலம்மா, காரணமாக தான் உள்ளால நுழைஞ்சிருக்கான் என்றாள் புருவம் சுருக்கி அவனை கூர்ந்து நோக்கியவாறு. காரணமாவா? எல்லா வாயும் ஒரே நேரம் கேட்க, அடியே எல்லாரும் அவனோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாருங்க என்றதுமே எல்லா கண்களும் ஒரு சேர அவன் மேல் படிய பவித்ரா உட்பட அனைவருமே அதிர்ந்துதான் போனார்கள். என்னடி மொத்தமாக அவனை மயக்கி நம்ம ஸ்கூலுக்கே சேர வச்சிட்டா போல? கும்பலாக கேட்ட தோழியிடம் எதுவும் சொல்ல தோன்றாமல் உறைந்து போய் அவனையே பார்த்த பவித்ராவின் கண்கள் அவனிலே நிலைத்து போய்விட
நான் அப்படி இல்லைன்னு சொல்லியே கடைசியில் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டியே. நீ சரியான ஆள் தாண்டி என்ற பவித்ராவை தொடர்ந்து அவளை நெருங்கி வந்த புவனா, நான் அப்போவே சொன்னேன் அவனோட பார்வையே சரியில்லைன்னு. நீ கேட்டியா? இப்போ பாரு, உன்னை தேடிட்டு நம்ம ஸ்கூலுக்கே வந்துட்டான் என்ற புவனாவை முறைத்த வள்ளி, என்னடி அவன் பார்வை மட்டும் சரியில்லைன்னு சொல்கிறா? கடைசி நாள் நீ கூட இல்லை மேடம் அவனை பார்க்க எங்கெல்லாம் அலைஞ்சாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற வள்ளியை ஓங்கி அறைந்த பவித்ரா, நான் அப்போவே உன்னிட்ட சொல்லிட்டேன். அவன் எனக்கு ஒரு gift கொடுத்துருக்கான், அதுக்கு பதிலாக நானும் கொடுக்கணும், அதான் தேடுறேன்னு என்றவளை சுற்றி வளைத்த தோழிகள் ஒரு நக்கலான சிரிப்போடு, ஓஹோ கிஃப்டெல்லாம் பரிமாறுகிற அளவு போயாச்சா? அப்போ இனி அவ்வளவுதான். ஏய், என்னடி ஒரு இழிப்பு இது? நீ நினைக்கிறது போல அப்படி எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. பவித்ரா அழுத்தி சொல்ல அவள் கன்னத்தில் செல்ல அடி கொடுத்த வள்ளி, அதை தான் நேர்லையே பார்க்குறோமே என இருவரையும் மாறி மாறி பார்க்க, ஏய் அவன் வேற ஏதாவது வேலையாக வந்திருப்பாண்டி, இல்லைன்னா யாரையாவது பார்க்க வந்திருப்பான் என்றவளை கேலியாக பார்த்த தோழிகள் சிரித்து கொண்டே கோரஸாக, அவன் யூனிஃபார்மை பார்த்தா அப்படி தெரியலம்மா, பார்த்து பேசி முடிச்சு பழக வந்தது போல தான் எங்களுக்கு தெரியுதுப்பா என்றவளின் தொடையை பிடித்து கிள்ளியவள், தெரியும் உன் குரங்கு புத்திக்கு அப்படி தோணாமல் இருந்தாதான் அதிசயம். அன்றிலிருந்து இப்போ வர நான் சொல்கிறத எதையும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களா இதை நம்ப போகிறீங்க? போய் தொலைங்க. ஏய், ஹீரோட்ட தனியாக பேசணுமா இருக்கும், அதான் நம்மளை கிளப்பி விட பார்க்குறா என பவியின் கரம் மேலே நீண்டு விடக்கூடாது என பயந்தவளாக எழுந்து பேகை தூக்கி கொண்டு அவள் ஓட, அவளை தொடர்ந்து மற்றவர்களும் சிரித்து கொண்டே நகர்ந்தனர். ஏய், நான் அந்த காட்டானுக்காக வெயிட் பண்ணலடி, நான் ராதிகாவுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நம்பிட்டோம். எங்களை நம்ப வைக்க அவன்கிட்ட பேசாமல் இருக்க வேணாம்மா. ஹீரோ எவ்வளவு குட்டிக்கரனை அடித்து இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாரோ, பேசியே அனுப்பிடு, இல்லை கேட்டதை கொடுத்து அனுப்பிடு, அதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம்தான் சொல்லிக்கொண்டு கூட்டத்தோடு ஓடிய புவனாவை பார்த்து முறைத்து நின்றவள் உதடு அவளையும் அறியாமல் விரிந்தது. திரும்பி பார்த்தாள், கதிரை காணவில்லை. ஆமாம், இவன் எப்படி நம்ம ஸ்கூலில் நமக்காக தான் வந்தானா? இல்லை இந்த கழுதலையால் நானும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டேனா? என்ன இருந்தாலும் நம்முடைய மனசும் கொஞ்ச நாளாக அவனை தேடதானே செஞ்சுது. முதல்ல அவனுக்கு நல்ல ஒரு gift ப்ரெசன்ட் பண்ணிவிடணும். அன்று எவ்வளவு தேடினேன், அவனை கண்டுபிடிக்கவே முடியலை. ஆமாம், எந்த செக்ஷன்னு தெரியலையே, அதையும் பார்த்துக்கலாம் என மனதில் தீர்மானித்து கொண்டு ராதிகாவுக்காக காத்திருந்தாள். 10 நிமிட காத்திருப்புக்கு பின் அறக்க பறக்க உள்ளே ஓடி வந்தவளை, ஏண்டி ஒரு நாள் கூட நீ சரியான நேரத்துக்கு வரமாட்டியா? இதுவரை நம்ம கூட்டம் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ தான் கிளம்பி போச்சு. சரி நேரமாச்சிடி, வா, கிளாஸில் மிஸ் வந்திருப்பாங்க சொன்னவள் நிற்காமல் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டே பௌப்புறையை நோக்கி விரைந்தாள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழும்புனா என்ன? நைட்டு தூங்காமல் படம் பார்க்குறது, கடைசியில் விடுகிறது கூட தெரியாமல் தூங்குறது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு உன் அம்மாட்ட நான் சொல்லி கொடுத்துட்டு தினமும் பள்ளிக்கு லேட்டாக தான் வந்து அடி வாங்குறான்னு. ஏய், அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், நீ அசைன்மெண்ட் பண்ணுனியா இல்லையா? முடிச்சிட்டேன், ஏன் கேட்குறா? நான் இன்னும் எழுதலடி. 1 மாதம் லீவு கொடுத்தும் எழுதலைன்னா உனக்கு கொழுப்பு தானே? ஏய், எல்லாம் உன் அண்ணனால தாண்டி. நைட்டு நேரம் கெட்ட நேரம்லாம் ஃபோன் அடிக்கிறான், பகல்லையும் விட மாட்டேங்கிறான். ஓ, அந்த நரி நைட்டு ஃபோனும் கையுமா சுற்றுறது இந்த வேலைக்காக தானா? பார்த்துக்கிறேன். ராதிகாவோடு பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் கண்கள் எதேச்சியாக பாய்ஸ் பக்கம் செல்ல, அவள் விழிக்குள் விழுந்த அவன் உருவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு முறை கூட அதிர்ந்து நோக்கியவள் 3வது பெஞ்சில் அமர்ந்திருந்த கதிரையும் சரணையும் பார்த்ததும், இவனுங்க நம்ம கிளாஸா என அதிர்ந்து நோக்கியவளை மென்சிரிப்போடு பார்த்தவன் நெளிந்து கொண்டு சட்டனை எழும்ப, இப்போது பவியின் கண்கள் தோழிகள் மேலே பாய,
இவள் நினைத்தது போலவே எல்லா கண்களுமே இவளிலே இருந்தது. தோழிகளையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் நைஸாக வந்து பெஞ்சில் அமர்ந்து கொள்ள, அவளை தொடர்ந்து ராதிகாவும் உட்கார, அதே நேரம் சரியாக வகுப்பு ஆசிரியர் உள்ளே நுழைந்தார். ஆசிரியரை கண்டதும் எல்லாரையும் போல எழுந்து நின்ற பவியின் கண்கள் மெல்ல திரும்பி அந்த பக்கம் பார்க்க, அடியாத்தி, இவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான், இதை மட்டும் இவளுங்க பார்த்தாளுங்க, இன்று முழுசும் ஹெட்லைனே நான் தான் என்றவள் அவசரமாக கண்ணை தாழ்த்தி கொள்ள, இப்போது கதிரின் கால் சரணின் காலை மிதித்தது. ஆ, வலிக்குதுடா, எதுக்கு இப்போ மிதிக்கிற? அவ ஏண்டா என்னை பார்க்க மாட்டேங்கிறா? காலை தடவியவாறு சரண். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்ன அவளுக்கு தெரியலையாடா? ஒருவேளை மறந்து போயிருப்பாளோ? உள்ளால வரும்போது என்னை பார்த்தாடா, ஆனால் எதுவும் பேசாமல் உட்காந்துட்டா. ஐயா சாமி, பிரேக் பீரியடு, நேராக போய் கேட்டுடு, என்னை போட்டு குடையாத. வந்ததிலிருந்து இது 180வது முறையாக கேட்குறா. சலித்து கொண்டவன் சிடவுன் என்ற ஆசிரியர் சொன்னதும் கீழே அமர, புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அது யாருப்பா? வகுப்பு ஆசிரியர் கேட்டதும் சரணும் கதிரும் எழுந்து கொள்ள, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என்றதும் சரண் அவசரமாக தமிழில் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்க, ஆசிரியரோ, நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்த பசங்கன்னு தெரியும், ஆனால் இங்கே வந்த பிறகு தமிழில் பேசக்கூடாது, சரியா? சரி மிஸ் என இருவரும் இருந்து கொள்ள, அன்றே வகுப்பு ஆரம்பமாக தொடங்கியது. கதிருக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. இவ எப்படி என்ன மறக்க முடியும்? கடைசி நாள் கூட அவளை மறைஞ்சு நின்று பார்த்தோமே. நான் வச்சிருந்த கிஃப்டையும் கடிதத்தையும் கூட மலர்ந்த முகத்தோடு தானே எடுத்துகிட்டு வந்தா. காதலனா ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் நண்பனா ஏற்றுக்கொள்ள தயாரானது போல தானே இருந்துச்சு. அப்படி இருக்க இப்போ தெரியாதவ போல இருக்கா. ஒரு மாசத்துல இந்த அளவு சுத்தமாவா மறந்து போவாங்க? கதிர் மனது வேதனையில் துவண்ட அதே நேரம் அருகில் வந்து அமர்ந்த பவித்ராவிடம், யார்டி, தெரிஞ்சவனா என ராதிகா நோட்டில் எதையோ எழுதியவாறே கேட்க, பவி பதில் சொல்லும் முன் ராதிகாவின் மறுபுறம் அமர்ந்திருந்த காவியா, தெரிஞ்சவங்க மாதிரி என இழுதியாக சொல்ல, அவளை திரும்பி பார்த்த ராதிகா புரியாமல் மறுபடியும் பவியை பார்த்து, என்னடி சொந்தக்காரங்களா என மறுபடியும் கேட்க, அதற்கும் பவி சொல்லும் முன் கவிதா, சொந்தக்காரங்க மாதிரி மறுபடியும் ஒரு தினுசாய் சொல்லி இழுவையாக நிறுத்த, குழப்பமாக இருவரையும் பார்த்த ராதிகா, என்னடி ஒன்றை கேட்டால் அவா பதில் சொல்கிறா, யாரடி அவனுங்க? நான் சொல்கிறேன். பின்னால் இருந்து புவனா முந்தி கொண்டு வர, இல்லடி அதை நான் தான் சொல்லுவேன் என ரதி பின்னால் இருந்து குரல் கொடுக்க, சும்மா இருங்கடி, நானே சொல்கிறேன், அவள் ஏன்ட்ட தானே கேட்டா, நானே சொல்லிக்கிறேன் என்றவள் குரலை செருமிக்கொண்டு, கவர்மெண்ட் ஸ்கூலில் டெஸ்ட் எழுத போன போது நோட்ஸு தந்து உதவனானு என இழுவியாக நிறுத்த, ஓ கதிரு என்றாள் வியப்போடு பவியை பார்த்தவாறு. என்றாள் பவி திரும்பி ஒருமுறை அவனை பார்த்து கொண்டே. அவன் எப்படி இங்க? ராதிகா யோசனையோடவே கேட்க, எல்லாம் ஹீரோயினிக்காக தான். இப்போது சைடில் இருந்து குரல் வர, என்னடி சொல்ற, ஹீரோயினியா? அது யாரு? புரியாமல் திரும்பி கவிதாவை பார்த்த ராதிகா கேட்க, யாரு, நம்ம பவி தான். நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்துருக்கணும் 2 பேரோட ரொமான்ஸை. கவிதா சொல்லி சிரிக்க, அடிச்சேனா? பவி கை ஓங்கி போக, ஏண்டி அவள் உண்மை தானே சொல்கிறா? ஹீரோயினிக்காக ஆன்சர் சீட்டையே கொடுக்கறதுன்ன, ஹீரோயினி பதிலுக்கு மறுநாள் தான் எழுதி அவர்கிட்ட நீட்டுறதுன்ன, வெளியில் வந்தால் ஹீரோ எல்லார் முன்னாலேயும் கம்பீரமாக வந்து ஹீரோயினியை கூப்பிடுறதுன்ன, ஹீரோயினியும் பதில் பேசாமல் அவர் பின்னால் போகிறதுன்ன, அங்கே போன 6 நாளும் 6 விதமாக ரொமான்ஸ் பண்ணி ஹீரோ அசித்திட்டார்ல. புவனா சொல்லி சிரிக்க, பவி கீழதிரத்தில் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டு, அவளுங்க விளையாடுறாங்கடி. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு தமிழ் வராது, அவனுக்கு இங்கிலீஷ் வராது. அதனால் நான் அவனுக்கு ஆங்கில தேர்வில் உதவியாக இருந்தேன், அவன் எனக்கு தமிழ் தேர்வில் உதவியாக இருந்தான், அவ்வளவுதான். அதுக்கு இவளுங்க
கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. சரிம்மா, அதுதான் விஷயம்னா சார் இப்போ இந்த ஸ்கூல் வர வந்த மர்மம் என்ன? கவிதா நமட்டு சிரிப்போடு கேட்க, அதானே உதவி பண்ணதோட விட்டுட வேண்டியதுதானே, இப்போ உன்னை தேடி உன் ஸ்கூலுக்கு ஏன் வரணும்? ராதிகாவும் கேள்வியாக கேட்க, என்ன தேடி எங்கே வந்தான்? அவன் பாட்டுக்கு படிக்க வந்திருக்கான், அதை போய் எனக்காக வந்தது போல சொல்கிறாங்க. ஹீரோயினியை தேடி வரலன்னு சொல்கிறியா? ஆங்கிலமே வராத ஹீரோ ஆங்கிலம் மட்டுமே பாடமாக எடுத்திருக்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்கானா படிக்கணும்னு சொல்கிறியா? புவனா நகைப்போடு சொல்ல, சட்டென நினைவு வந்தவள் போல, ஆமாம், அவனுக்கு தான் சுட்டு போட்டால் ஆங்கிலம் வராதே. இந்த பாடத்தை படித்தே ஆகணும்னு கொண்டு வந்தவன் மட்டும் என் கையில் கிடச்சான், சாணி வச்சு சாத்திடுவேன்னு சொன்னான். இப்போ என்ன இங்கே படிக்க வந்திருக்கான்? பவியின் உள்ளும் குழப்பம் வர திரும்பி ஒருமுறை அவனை பார்த்தாள். இப்போதும் அவன் கண்கள் தன்னிலே இருப்பதை பார்த்ததும் ஜிவ்வென்ற ஒரு உணர்வு சிலிர்ப்பை கூட்ட சட்டென திரும்பியவள், அடியாத்தி, பார்வையை பாரு, உடம்புக்குள்ள ஊடுருவி போகுது. ஒருவேளை இவங்க சொல்றது சரியோ? பவியின் மனதும் குழம்பி தவித்த அதே நேரம், சச்ச, அப்படி இருக்காது என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் அவனில் ஓடி ஓடி சென்ற தன் கண்ணை மிக மிக கஷ்டப்பட்டு அடக்கிய போது, ராதிகா, மெல்ல திரும்பி ஹீரோவை பாரு, கண்ணிலேயே கவி பாடுறான். மென்குரலில் சொன்ன புவனாவின் வார்த்தையை கேட்டு ராதிகாவும் எட்டி பார்த்தாள். அப்பவே கிலோ கணக்கில் வளைஞ்சான், இப்போ பாரு டன் கணக்கில் வழியிறான். கேட்டா எதுவுமே இல்லைன்னு இவன் மழுப்புறா. நம்புறபடியா இருக்கு? அப்போவே நான் நினச்சது தான் இப்படி எதுவோ நடக்கும்னு. நடந்துச்சா பாரு, ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வர வந்துட்டான். தோழிகள் அனைவரும் பவியை வாரி எடுக்க தொடங்க, அதே நேரம் ராதிகா, இவ்வளவு நடந்துச்சா? என்னால் தான் பார்க்க முடியாமல் போச்சு. என்ன வேற சுருக்கு அனுப்பி தொலைச்சிட்டானுங்க, இல்லைனா நானும் அந்த படத்தை பார்த்துருப்பேன்ல. ராதிகா பவியை இடித்து கொண்டு சொல்ல, அதுக்கென்ன, அதான் பக்கத்துலேயே வந்தாச்சே, இனி தினமும் சோதான், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தோழிகள் அனைவருமே சொல்லி சிரிக்க, அன்று முழுவதும் அந்த பேச்சை சுற்றி சுற்றி வர முதல் நாளிலேயே வகுப்பில் பிரபலமாகிவிட்டான் கதிர். ஆனால் அன்றே ஆங்கிலம் தெரியாமல் ஒவ்வொரு வகுப்பிலும் திணறிக்கொண்டு அவன் நின்றான். அதிலும் வகுப்பே சிரிப்பாய் சிரித்தபோது கதிர் கூனி குறுகி போனான். சாதாரணமாய் அவனை பற்றி அடுத்த வகுப்பிலே இன்ட்ரோ கொடுக்கவே அவனால் முடியாமல் திணற வகுப்பே சிரிப்பலையில் நிறைந்து விட்டது. அவனின் தலைகுனைவு பவி கண்களையும் கலங்க வைத்த மாயம்தான் அவளுக்கும் தெரியவில்லை. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.